இருக்குன்னா அது என்ன இந்த ஒன்றும் டெவலப்மெண்ட் செய்யலாம் ஒன்றும் செய்யலாம் கிடையாது. பட் பல குளங்கள் இருக்குது. அரசாங்கம் வந்து முக்கியமாக விவசாயத்தை மேம்படுத்த வேணும் என்று கதைச்சு கொண்டு வரைக்கும் හරියන්න නම් මල්ලි හරිම තැනට යන්න ඕන. LOLC Finance හරියන්න හරිම තැන. கன குளங்கள் வந்து உங்களுக்கு அக்ரேரியன் முக்கியமாக அக்ரேரியன் கமல சோக திணைகளுக்கு இந்த குளங்கள் வந்து கணக்கு செய்ய பண்ண இது ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் கிடக்குது. அது செய்ய குளங்கள் கிடக்குது. குளங்கள் நிறைஞ்சா செய்யப்பட வேண்டிய வயல்கள் அதுக்கெல்லாம் பெறுது கூடுதலான இடங்கள். அப்போ அதில் இருக்க நாங்கள் பொதுவான பிரச்சனை. ரெண்டாவது எங்களுக்கு இந்த மாகாணத்தை பொறுத்த மட்டும் மிக முக்கியமானது அந்த இது கால்நடை வந்து மிக முக்கியமானது. உங்களை எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆட்டிறைச்சி தான் வந்து ஃபேமஸ். அங்கே தென்பகுதியிலும் சரி வெளிநாடுகளுக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு இது. ஆனால் இங்கே எங்களுக்கு அந்த கால்நடைகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த கிரேசிங் லேண்ட். அது எல்லா இடமும் கேட்டோம். யாழ்ப்பாணத்தை தவிர மற்ற எல்லா 4 மாவட்டங்களிலும் அந்த கிரேசிங் லேண்ட் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. மேய்ச்சல் தர ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்து இதில் டாக்டர் இருக்கார் அவர்களுக்கு தந்திருக்கிறார். சில இடங்களில் நான் அது ஜனாதிபதிக்கு நான் அந்த இடங்களை போட்டு எழுதினால் அவை கேட்கணும் என்னென்றால் காட்டை வந்து அழிக்க சொல்லி அவர் கேட்கல. அவர் சொல்லினோம் என்னென்றால் காடு இருக்கட்டும், காட்டுகளில் சில பத்தியல் மாதிரி இருக்கிற அதெல்லாம் சும்மா இருக்கிற அந்த காட்டை வந்து பொசஷன் ஃபாரஸ்டே வச்சிருக்கட்டும். ஆனால் இந்த மாடுகள் போய் மேய்கிறதுக்கு அனுமதி இருந்தாலே காடு மட்டும் தான் விவசாயம் கேட்கணும். அப்படி செய்து கொடுத்தாலே அதை காணும். காட்டை வந்து காட்டை வந்து இதுக்கு தர சொல்லி கேட்கல. நாங்கள் காடு இல்லாமல் செய்யலை. காடு வெளியே வர தான் நிற்கட்டும். காடும் அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கட்டும். ஆனால் இதில் போய் நம்முடைய வளமான கால்நடை என்பது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அதான குடும்பங்கள் வருமானத்தை நம்பி இருக்கிற குடும்பங்கள். அது இந்த 4 மாவட்டத்திலும் யாழ்ப்பாணம் தவிர மற்ற 4 மாவட்டங்களும் முக்கியமான பிரச்சனை. மற்றது முக்கியமானது இந்த இப்போ எல்லா அறிஞர்கள் ஜனாதிபதி இங்கே வந்த பொழுது எனக்கு எல்லாம் அந்த இது தடைகளை எடுத்தது. இப்போ தடைகள் எடுத்த உடனே இப்போ அந்த சட்ட நீதியற்ற முறையில் இந்த மணல் கொள்ளையில் அது எங்கேயும் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிளர்ச்சிகளால் போய்க்கு இந்த பூனடிகளால் போய்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ட இடங்கள்லாம் ஏற்று போடுறது. அந்த அதுக்குள்ள இந்த சென்டி போட்டுட்டு அதில் நிற்கிறாங்களாக்கள் அங்கே போய் வருது. அப்படி இல்லாத இடமும் அது நடந்துடும். அது கொஞ்சம் அதுக்கு ஒரு சில தடைகளை ஏற்படுத்த தான் பண்ணுவோம். இல்லாட்டி முழுக்க எல்லா வளங்களும் அழிச்சு கொண்டு போகுது. அதில் முக்கிய பிரச்சனையே இருக்குது. மற்றது எங்களுக்கு அந்த காடர்களுக்கு மிக முக்கியமான இந்த ஆளணி வந்து கன்னடங்கள் அது கரைச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சத்துக்கு அப்ரூவ் பண்ணியாச்சு. தொடர்ந்து நாங்கள் கரைச்சி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொடுத்த கதைக்கு இந்த ஆளணியில் வந்து இந்த முக்கியமாக சுகாதாரத்துறை தான் எனக்கு மிக மோசம். மெட்டதிலும் இருக்கிற மைனர் அது இருக்கு. இப்போ அந்த ஆளணிகளும் எங்களுக்கு நகை செய்ய வேண்டிய ஒரு தேவை. அதே போன்று நேரடியாக வருகின்ற நிதியினை ஆர்டி மூலமாக செய்வதன் காரணமாக மறுபக்கம் மாகாண சபைகளின் கீழ் இயங்குகின்ற நிதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. தாங்களுக்கு வந்து வேலை தரவில்லையா தரமாட்டீங்களா என்ற கேள்வி. அதனால் இதுகளை நாங்கள் சரியான முறையில் பங்கு போட்டுக்கொண்டு உண்மையிலேயே இவ்வாறு இந்த வருடம் ஒதுக்கப்படுகின்ற வீதிகளுக்கான நிதியை சரிவர செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். வீதிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது ஒரு சில வீதிகளில் மக்கள் குறைபாடுகளையும் முன்வைக்கின்றார்கள். அதனால் மக்களுடைய வளமையாக நடக்கின்றது போலதான் நடக்கின்றது. எந்த விதமான மாற்றங்களை வீதி புனரமைக்கும் போது அவைகளை சரியான முறையில் செயற்படுத்துவதில்லை, சரியான முறையில் வீதிகளை சுத்தப்படுத்துவதில்லை, சரியான முறையில் அதை நீரூற்றி அகற்றுவதில்லை என்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றது. அவைகளை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டும். அதனால் தான் இந்த கூட்டம் என்பது அவ்வாறு நாங்கள் மனம் திறந்து பேசிக்கொண்டு அதுகளுக்கான காரணம் என்ன அல்லது அவைகளை சரியான முறையில் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்டத்திலே தென்னை, அதாவது தென்னை முக்கோணத்தை நாங்கள் மிகவும் நல்ல முறையில் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக இன்று பல வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாட்டு தனி நபர்கள் இன்று வந்து இதில் முதலீடு செய்வதற்கான அல்லது தாங்களுக்கு காணியை பெற்றுக் கொடுத்தால் தென்னை வளர்ப்பை செய்வோம் என்கின்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். அதை விட இப்போ எங்களுக்கு புதுசாக கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்குரிய காடரை படத்தில் மாங்குளம் மட்டுமே அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இனியும் முன்னு வந்து இன்னும் அது ப்ரோசஸில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதை அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் மெயினான பிரச்சனை வந்து எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு அப்பால்
அதுக்குரிய ஏனைய கார்டஸ் வந்து ஒன்று வேகன்சி ஃபில் பண்ணப்படாமல் இருக்குது, நியாயமான வேகன்சி ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதே நேரத்தில் புதுசாக கட்டப்பட்ட இருக்கக்கூடிய கார்டு கிரியேஷனும் செய்ய வேண்டியிருக்கு.